ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டட் வீடியோ தான். ஆவரேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எ பர்சன் கவர்ஸ் 18 கிலோமீட்டர் at 10 km per hour speed, 16 km at 8 km per hour speed, 30 km at 6 km per hour speed. Then find the speed in the whole journey. ஓகே, இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 18 கிலோமீட்டரை எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னா 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு. நெக்ஸ்ட்டு 16 கிலோமீட்டரை எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னா 8 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு. நெக்ஸ்ட்டு 30 கிலோமீட்டரை என்ன ஸ்பீடில் போகிறாரு, 6 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு. ஸோ இந்த மாதிரி போனால் இந்த ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீடு, இன்னொரு ஸ்பீடு, இல்லை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை போகும்போது ஒரு ஸ்பீடு, வரும்போது ஒரு ஸ்பீடு, பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க சில டிஸ்டன்ஸு. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்லாம் பார்த்துருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் கொஷின்ஸ். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, இந்த டிஸ்டன்ஸை இவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு P + Q + R divided by P by X plus Q by Y plus R by Z. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. சரி, இப்போ PQR அப்படின்றது என்ன? P is equal to 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், Q is equal to 16, R is equal to 30 கிலோமீட்டர். ஓகே, சரி, அதே மாதிரி XYZ, X is equal to 10 km per hour speed, Y is equal to 8 km per hour and Z is equal to 6 km per hour. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன, 18 + 16 + 30 divided by 18 divided by 10 plus 16 divided by 8 plus 30 divided by 6. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 1.8, இதை கேன்சல் பண்ணும்போது 2, இதை கேன்சல் பண்ணும்போது 5. சரி, மொத்தம் எவ்வளோ வருது? 64. மேலே இருக்கிறத மேனிப்புலேட் பண்ணால் 34 + 30 64. இது வந்து 5 + 2 7, 8/8 வருது, 8.8 வருது. ஸோ இதை நான் வந்து மேனிப்புலேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா 7/3/11 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதுதான் இந்த ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு, 7/3/11 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. ஸோ போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸையும் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, thank you for watching my video. Thank you. Bye.